பாருங்க, வஸ்திரம் தங்களுடைய கவர்ச்சியை காட்டுறதுக்கு, இச்சையை தூண்டுறதுக்கு என்னென்னத்துக்கோ வஸ்திரம். ஆனால் ஆண்டவர் வஸ்திரம் என்று ஒன்றை கொடுத்தாருன்னா எது கொடுத்தாருன்னா உனக்கு மகிமை இருக்கணும். அந்த வஸ்திரத்தை பார்த்து உனக்கு மகிமை கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கு மனுஷன் தன்னுடைய புத்தியினால என்னென்னவோ வஸ்திரங்களை உண்டாக்கிக்கிட்டான். தங்களுடைய இன்றைக்கு வஸ்திரம் ஏன் தான் கொடுக்குறாங்களோ தெரியல. அந்த வஸ்திரம் தான் அவங்கள அதனால தான் சொன்ன பரிசுத்த வாட்டிகளுக்கு ஏற்றபடின்னு சொல்லி வஸ்திரத்தை பார்த்து யார் சொல்லலாம்? உதாரணம் பாருங்கள், இப்போல்லாம் காலம் மலையேறி போச்சு. முன்னால் பொண்ணு பார்க்க போகிறவன் அவள் கட்டுற ட்ரெஸ்ஸை வச்சு அவள் யாருன்னு சொல்லிடுவான். அவளுடைய சுபாவம் என்ன, பொண்ணு உபயோகம் பண்ணுற ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க யாருன்னு சொல்லிடலாம். ஏன்னா பைபிளே சொல்லியிருக்கு, அவள் ட்ரெஸ்ஸை வச்சு அவள் யார் வேசியா நல்லவளான்னு சொல்லிட்டான். அவள் ட்ரெஸ்ஸை வச்சு பரிசுத்தவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டாங்க. ட்ரெஸ் அவங்க அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இந்த வெளி அலங்காரமான உனக்கு அலங்காரம் வேண்டாம் உனக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மேல் இருக்கிற வஸ்திரம் நமக்கு ஒரு மகிமையை கொண்டு வரணும். நம்முடைய மேல் இருக்கிற வஸ்திரம் நமக்கு ஒரு அலங்காரத்தை கொண்டு வரணும். அப்படி ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி பாருங்கள்.